திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை 4 மாவட்டத்தில் இருக்க மக்களுக்காக தான் இந்த பதிவு. சத்தியமா சொல்றேங்க. நாங்க இத எதிர்பார்க்காதது. சென்னையில இப்ப தான் முடிச்சுட்டு வந்தோம். 38, 39 சென்டிமீட்டர் மழைக்கே எங்களுக்கு கழுத்தளவு தண்ணீல என்ன மாரி பிரச்சனைய அனுபவிச்சிருப்போமோ, இத விட டபுள் மடங்கு மழை அங்க பெஞ்சிருக்குன்னா, எங்களால சத்தியமா நெனச்சு கூட பார்க்க முடியல. ஆனா கவலைப்படாதீங்க. தன்னார்வலர்கள் நாங்க இருக்கிறோம். எப்பவுமே துணையா நிக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டே இருக்கு. இந்த வீடியோவ பார்க்கக்கூடியவங்க, இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய இந்த 4 மாவட்டத்தில் இருக்கவங்களுக்காக இந்த பதிவு. இப்போதைக்கு இருக்கக்கூடியது ரொம்ப எமர்ஜென்சியா திருநெல்வேலியும், தூத்துக்குடியும் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதோட விஷயங்கள்ல வந்து அனலைஸ் பண்ற வரைக்கும் நெறைய இடத்துல 12, 15 அடிகளுக்கு தண்ணி வந்து பூந்திருக்கதா சொல்றோம். இப்போதைக்கு 2 விஷயம் தான் எங்களால பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் போட்டும், வாலண்டியர்ஸும் மொபிலைஸ் பண்ண ட்ரை பண்றோம். குறைஞ்சது ஒரு 5000 வாலண்டியராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ரெடி பண்ணி கொண்டு போக பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வரைக்கும் ஒரு 50, 100 வாலண்டியர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களையும் ரீச் பண்றதுல மிகப்பெரிய எங்களுக்கு சிரமம் இருக்கு. எங்களோட நிலைமையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். 4 பேருக்கு மிகப்பெரிய உதவிகளை உடனே பண்ண முடியும். 1 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தையை வச்சிருக்கவங்களுக்கு, அல்லது கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்மணிகள், அல்லது மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய பேஷண்ட், அல்லது 71 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வயசானவங்க, இவங்களுக்கு முதல் பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எங்ககிட்ட இருந்து நாங்க தேடி வருவோம்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து முடிஞ்ச யாருக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ சமைச்சு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்களே காப்பாற்றுறதுக்கு நம்மளை தவிர பெரிய சக்தியான ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஓடி வந்துட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரோடு பிளாக் ஆயிருக்கு. நிறைய இடத்துல அக்சஸ் பண்ணவே முடியல. எந்த இடத்துல எங்களால் வர முடியும் தெரியல. ஒரு இடத்த நோக்கி வரும்போது அது இன்னொரு இடத்துக்கு போகும். இது எப்படி சமாளிக்க போகிறது தெரியலனாலும் நம்மளாம் மீண்டு வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மளால் முடியாது வேறு எதுவுமே இல்லை. நம்மளே பார்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். தன்னார்வலர்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க, சமூக சேவர்களும், தொழில் நிறுவனங்களும், அரசாங்கமும் எல்லாருமே உங்களுக்காக இருக்காங்க. நெகட்டிவ் நியூஸை விட்டுருங்க, பாசிட்டிவாக இருங்க. நம்மளால மீண்டு வர முடியும். தயவுசெய்து உயிருக்கு போராடுறவங்க யாராவது இருந்தாலும் உடனே காப்பாற்றுங்க. அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி மட்டும் உடனே தெரியப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்ச நம்பிக்கை ஓடி வந்து சேரும்.